வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதே 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட் தான். இந்த ஸ்கேல்லாம் கொஞ்சம் சுருக்கி இருக்கும், கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக. இந்த குட்டி கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 213 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட்டு தொடர் ஏற்றத்தை கொடுத்து 228 வரைக்கும் போய் 225 க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 225 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம் நேற்று அப்படின்னா, இந்த டவுன் ட்ரெண்ட் முழுவதுமே முந்தா நேற்று மட்டும்தான் இந்த டவுன் ட்ரெண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதை தவிர மிச்சம் எல்லா நாளுமே நம்ம மார்க்கெட்டை விட்டு மார்க்கெட் வாட்ச் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி நேற்று மார்க்கெட் வாட்ச் பண்ணி ஒரு கரெக்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த டவுன் ட்ரெண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஒரு உறுதியோடு இருந்துகிட்டு இருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் நேற்றுங்க க்ளோஸ் ஆச்சு. அது பக்கமாக தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டுக்கு நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. கொஞ்சம் கவனித்து பார்த்தோன்னா 252 இந்த இடத்துலேருந்து ஒரு பிரேக் டவுன் கொடுத்து திடீர்னு மார்க்கெட் சரிவை சந்தித்து தொடர் சரிவை சந்தித்து மார்க்கெட் ரொம்ப அதிகமாக விழுந்திருக்கு. 250லேருந்து 212 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 40 பாயிண்ட்டு. சரிங்களா? இந்த 40 பாயிண்டில் ஒரு 50% கிட்டத்தட்ட ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு நம்மளால் சொல்லலாம். கிட்டத்தட்ட ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு நேற்று மார்க்கெட்டோட ரீட்ரேஸ்மெண்ட் வச்சு பார்க்குறப்ப. முக்கியமாக சொல்லணும்னா இந்த 236 அப்படின்ற இடத்துல மட்டும்தான் ஓரளவு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சு அதுக்கப்புறம் இதை உடைச்சதுக்கப்புறம் தொடர் சரிவை கொடுத்துருக்கு. அதனால் நம்ம ஓரளவு மார்க்கெட்டில் இந்த நம்ம எதிர்பார்த்த கரெக்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட்லாம் நடந்திருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அதனால் இன்றைக்கி மார்க்கெட்லேருந்து நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும், செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது வரைக்கும்னா 236. இப்போ இந்த 236 வரைக்கும் செல் பண்ணுறதுனால என்னென்னா முழுக்க அன்றைக்கி ட்ராப் ஆச்சு பார்த்தீங்களா. இப்போ நமக்கு ஓரளவு கம்ஃபர்டபுள் ஜோன் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த முழுக்க ட்ராப் ஆனதில் இருந்து ஓரளவு 50% மேலே ஒரு 60% ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்லேருந்து நம்ம செல்லிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். அதனால் இந்த அண்டர்லைங் ட்ரெண்டு, இதுக்கு அடிப்படையான இந்த டவுன் ட்ரெண்டு உறுதியாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த 236 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தொடர் சரிவை சந்திக்கும். அதனால் 236 வரைக்கும் செல் பண்ணி 237.2 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது, 10 பாயிண்ட் இருக்கிற மாதிரி. ஏற்ற இறக்கங்களை வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒரே நாளில் 10 பாயிண்ட் மார்க்கெட்டில் ஏற்றமும் இறக்கமும் கொடுக்குற சமயத்தில் ஸ்டாப் லாஸ் வந்து வேறு வழி இல்லை, இந்த அளவுக்கு வச்சு தான் ஆகணும். கம்மியாக இருக்கணும்னு எதிர்பார்த்திங்கன்னா ஓரளவு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு திருப்பி செல் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்டாப் லாஸ் குறைவாகும். ஒரு 5-6 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது. எதனால் அப்படின்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரீட்ரேஸ்மெண்ட்டை ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்க ரீட்ரேஸ்மெண்ட்டில் செல் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நம்ம பிளான். ஏன்னா நம்ம முதல்ல முழுமையான ட்ரெண்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணல. அது ஒரு ஏற்றத்தை கொடுக்குறப்ப செல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன், அது செல்லிங் காரணமாக கீழே வர சமயத்தில் புக் பண்ணிட்டு 2-3 தடவை இந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு இன்னும் கொஞ்சம் நமக்கு தெளிவு கிடைச்சோன்னா ஸ்ட்ராங்காக நம்ம ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.